கொத்தமல்லியை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு கொத்தமல்லி மிகவும் பிரபலமானது. ஆனால் பலருக்கு கொத்தமல்லியின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி முழுமையாக தெரியாது. கொத்தமல்லி எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் வாசனைக்காக என்றுதான் சொல்லுவோம். ஆனால் நமது முன்னோர்கள் கொத்தமல்லியை வெறும் வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தவில்லை. கொத்தமல்லி இலை எண்ணிலடங்காத மருத்துவ குணங்கள் உள்ளன. கொத்தமல்லி அந்த அளவிற்கு விலை உயர்ந்ததும் கிடையாது. ஆசியாவை தாயமாக கொண்ட கொத்தமல்லி நம் உணவில் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் தான் இது அதிகம் விளைகிறது. மற்ற நாடுகளை விட இந்திய கொத்தமல்லி இலைக்கு தான் மவுசு அதிகம். நம் வீட்டு சமையல் அறையில் இந்த கொத்தமல்லி தினமும் இருக்கும். இந்த கொத்தமல்லி இலைகளை சாப்பிடுவதனால நம்ம உடல்ல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இலைகளை உட்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கலாம். அது மட்டுமின்றி வேகமாக அதிகரிக்கும் உடல் எடையும் இது கட்டுப்படுத்தும். கொத்தமல்லி இலையில் டோடேசனால் என ரசாய பொருள் உள்ளன. இது உணவு ஃபுட் பாய்சன் ஆவதற்கு காரணமான கிருமியை கொன்றுவிடுகிறது. நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் நரம்பியல் மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. மார்பக புற்றுநோயை கட்டுப்படுத்த கொத்தமல்லியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இன்சுலின் செயல்திறனை அதிகரிக்கிறது. கொத்தமல்லி இது உடலின் இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதன் இலை சாற்றின் உதவியோடு உடலில் உள்ள குளுக்கோஸ் அளவை சமநிலைப்படுத்தவும் மிகவும் உதவுகிறது. மூக்கடைப்பு மற்றும் மூக்கு சம்பந்தப்பட்ட பல தொல்லைகளுக்கு கொத்தமல்லி தலையை துவையலாக செய்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டால் சரியாகும். சிறுநீரக கற்கள் உட்பட அனைத்து சிறுநீரக பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. உடலை குளிர்ச்சியாக்கும். உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும். எலுமிச்சை சாறு கொத்தமல்லி இலைச்சாறு கலந்து பருகி வந்தால் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும். கொத்தமல்லி இலைகளை அரைத்து முகத்தில் பூசுவதால் தோல் சுருக்கம் மற்றும் தோல் கருமை மறையும். கொத்தமல்லி இலையை அரைத்து கண்களுக்கு மேல் பற்று போடுவதால் கண் பிரச்சனைகள் குறைகிறது. மாதவிலக்கு ஒழுங்கின்மை உடைய பெண்கள் தினமும் கொத்தமல்லி இலை ஜூஸ் அருந்துவது நல்லது. ஒவ்வாமை காரணமாக தோலில் ஏற்படும் நோய்களுக்கு கொத்தமல்லி இலை நிவர்த்தி அளிக்கிறது. கொத்தமல்லி இலையை சாப்பிடுவதால் பெண்களுக்கு கருப்பை வலுப்படுவதும், சரியான அளவில் உணவில் சேர்த்து கொண்டால் எலும்பு மற்றும் தசைகளை வலுப்படுத்தவும் கொத்தமல்லி தலைகளை அரைத்து மோரில் கலந்து சாப்பிட்டு வரலாம். தினமும் நாம் உண்ணும் உணவில் ஏதோ ஒரு விதத்தில் கொத்தமல்லியை சேர்த்து வந்தால் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.